எங்களை விட்டு போயிட்டீங்களே அப்படின்னு கண்ணீர் விட்டு ரோபோ சங்கர் அவங்களுடைய குடும்பம் கதறி அழுதது எல்லாரையுமே நெகிழ்ச்சி அடைய வச்சிருக்கு. மாமா எந்திரிங்க அப்படின்னு சொல்லி ரோபோ சங்கர் அவங்களுடைய மருமகனும் ரொம்பவே வேதனைப்பட்டிருக்காராம். ரோபோ சங்கர் அவரு உடல்நிலை சரியில்லாம இருக்காரு, அவரு ஷூட்டிங் ஸ்பாட்ல மயங்கி விழுந்துட்டாரு அப்படின்னு ஏகப்பட்ட செய்திகள் சமூக வலைதளத்துல வந்த சமயத்துல அவருக்கு எதுவும் ஆகாது, அவர் குணமடைஞ்சு வந்துருவாரு, கவலைப்படாதீங்க அப்படின்னு அவங்களுடைய குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி அத்தனை நல்ல நல்ல கருத்துக்களை ரசிகர்கள் பதிவிட்டாங்க. ஆனா இப்ப அவரு காலமாயிருக்காருன்னு செய்தி வந்ததுமே ஆண்டவா உனக்கு கண்ணே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் எல்லாம் கூட பதிவிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்து அவர் மஞ்சக்காமாலிக்கு சிகிச்சை எல்லாம் எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் உடல் எடையெல்லாம் ரொம்ப குறைஞ்சு ஆளே மாறி போயிருந்தாரு. அதுல இருந்து அவரை மீட்டு கொண்டு வந்ததே அவரோட குடும்பம் தான் சொல்லலாம். இதை தொடர்ந்து அவரு சந்தோஷமா குடும்பத்தோட சேர்ந்து மகளுக்கு திருமணம் முடிஞ்சது, அதுக்கப்புறமா மகளோட குழந்தை அப்படின்னு சந்தோஷமா அடிக்கடி இன்ஸ்டாவிலையும் வீடியோவெல்லாம் பதிவிட்டு இருந்தாரு. இப்ப அவரு அவரோட படப்பிடிப்புகள்ல ரொம்ப பிஸியா இருந்திருக்காரு. இந்த நேரத்துல தான் திடீர்னு மயங்கி விழுந்து இப்படி ஒரு நிலைமை ஆயிருக்கு. என்ன ஆச்சு உடல்நிலைக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரியல, மருத்துவர்களும் எதுவும் சொல்லல. அவர் மயங்கி விழுந்ததுமே சிகிச்சைக்காக சேர்த்திருக்காங்க. சிகிச்சைக்கு சேர்த்ததுமே அவரை தீவிர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அங்கேயும் தொடர்ந்து சிகிச்சை கொடுத்திருக்காங்க. ரத்த அழுத்தம் ரொம்பவே குறைஞ்சிருச்சு, அதனாலதான் அவருக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட தகவல் வெளியா இருந்துச்சு. ஆனா என்ன பிரச்சனை அப்படிங்கறதெல்லாம் தெரியல. தொடர்ந்து சிகிச்சை எடுத்துட்டு இருந்தாரா இல்ல மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாரா அப்படிங்கறதெல்லாம் எந்த ஒரு தகவலும் தெரியல. இதை தொடர்ந்து இந்திரஜா அவங்க கூட இன்னைக்கு ஃபன்னா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதாவது யார் யாருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு, தேவையில்லாம எல்லாரும் பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே என்ன நினைச்சாங்கன்னா அவர் குணமாயிட்டாரு அப்படின்னு தான் நினைச்சாங்க. ஆனா இப்படி ஒரு அதிர்ச்சி செய்தி வரும்னு யாருமே நினைக்கல. குடும்பமே சேர்ந்து எந்திரிங்கப்பா, நீங்க இல்லாம நாங்க எப்படி இருக்க முடியும்னு கண்ணீர் விட்டு கதறி அழுதிருக்காங்களாம். நீங்க இல்லாம நாங்க என்ன செய்யறது, எந்திரிங்க மாமா அப்படின்னு சொல்லி மருமகனும் கண்ணீர் விட்டு கதறி அழுத விஷயங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. ரோபோ சங்கர் அவரு அவங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு தூண் மாதிரி இருந்தவருன்னு சொல்லலாம். எல்லாருக்குமே அவர் தான் உயிர், அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க. குடும்பத்தோட சேர்ந்து அழகழகா வீடியோக்கள் புகைப்படங்கள் எல்லாமே பதிவிடுவாங்க. யாரு கண்ணு பட்டுச்சோ அவங்களுக்கு தொடர்ந்து இப்படி பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில இப்படி ஒரு அதிர்ச்சி செய்தி எல்லாருக்குமே வேதனை ஏற்படுத்தி இருக்குங்க. நம்ம சார்பாகவும் ஆறுதலை சொல்லிக்கலாம்.